எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறபடியால் அவர் நமக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். இந்த மத்தியான வேளை தெய்வம் தந்ததான ஒரு ஆலோசனை உங்கள் மத்தியிலே நான் பங்கு பெற ஆசைப்படுகிறேன். சங்கீதம் எழுதுகிற புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 1ஆவது வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்க ஆரம்பித்தோம். அதில் ஆவியானவர் உங்களோடு இடப்படுவாராக. Psalms 4 verses 1. சீக்கிரமாய் வாசிக்க. தெய்வமே நான் விழிக்கும்போது உத்தரம் அருளேனமே. ஆமென். ஹல்லேலூயா. விசாலத வருத்தி. ஹல்லேலூயா. 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 Yes. Give me relief from my distress. Be merciful to me and hear my prayer. Amen. Hallelujah. ನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವ ನನ್ನ ದೇವರೇ, ನಿನಗೆ ಮೊರೆಯಿಡುತ್ತೇನೆ, ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ನನ್ನನ್ನು ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ ಬಿಡಿಸಿ ಹಿಂಬಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೆರೆಸಿದಾತನೇ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸು. Amen. Hallelujah. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகிறேன் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலே இருந்து எனக்கு ஒரு விசாலத்தை தருவீராக. என் விண்ணப்பத்தை நீ கேட்டாரல்லோ. நெருக்கத்திலே இருந்து எனக்கு ஒரு விசாலத்தை தருவீர். இன்னைக்கு பிரசங்கமாகும். நெருக்கத்திலே இருந்து எனக்கு ஒரு விசாலத்தை தருவீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெருக்கத்துல கர்த்தர் எனக்கு ஒரு விசாலத்தை தரக்க போகிறார். ஒரு விசாலமான பாதையை தெய்வம் தரக்க போகிறார். நெருக்கத்தில் வந்ததனால எனக்கு ஒரு விசாலத்துல வந்ததனால நெருக்கத்தை நிமித்தமாக அவர் எனக்கு ஒரு விசாலத்தை தரக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீதுடைய நெருக்கத்தினுடைய ஒரு பாகத்தை நாம் படிக்கும் போதும் அநேக ஆழமான அனுபவத்தை நாம் காண ஆரம்பிக்கிறோம். ஒரு பரிசுத்தவான் தெய்வத்தால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், ஒரு விசுவாசி தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், தெய்வத்துடைய நன்மைகளை அவன் காண வேண்டும் என்றால், அவன் தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகளை நிச்சயமாய் தெய்வம் அவனை நடத்த ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுடைகளை பின்பற்றுவதான விசுவாசிகளாய் நாம் அவருடைய அனுபவ சாட்சிகளை குறித்து நாம் படிக்கும் போதும் திருவசனம் சொல்லுகிறது, 30 வயது வரைக்குமாக தன்னுடைய இந்த பூமியிலே தெய்வகுமாரனாக இருந்தவர் மனுஷகுமாரனாக ஜனத்துக்கு முன்பாக அவர் செயல்பட ஆரம்பித்தார். ஆனால் வருடமான 3 வருஷ காலங்களாக, அதாவது தன்னுடைய 3 வருஷத்தினுடைய அனுபவங்கள் பிதாவின் நிமித்தமாக தான் விசாலத்தை காணத்தக்க உயர்ச்சிகள் அனுபவிக்க முன்பதாக பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய கிறிஸ்துவை நெருக்கத்தினுடைய சூழ்நிலைகளை பிதாவாகிய தெய்வம் நடத்த ஆரம்பித்தார். அவர் அதை நெருக்கத்தின் சூழ்நிலைகளை கொண்டு போகுவார். பிதாவே குமாரனாகிய கிறிஸ்துவை அவர்களோட சித்தமாக இருந்தபடியால் 3 வருஷ காலங்கள் கிறிஸ்து இயேசுவின் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக பல இடங்களில் தான் ஊழியம் செய்தாலும் அற்புதங்கள் அடையாளம் செய்தாலும் கடைசி நிமிஷம் நெருக்கத்தின் அனுபவமாய் காணப்படுகிறது. அதுதான் கல்வாரி சிலுவையிலே 3 ஆண்டில் 5 காயங்களே தொங்கிக் கொண்டிருந்தாலும் கிறிஸ்து சொல்லுவான ஒரு பதம் உண்டு. 7 வார்த்தைகளே அதில் ஒரு வார்த்தையானது, ஏலி ஏலி லாமா சபக்தானே, என் தெய்வமே என் தெய்வமே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த நரகத்திலே என்னை நீரே கைவிட்டீர். இந்த மரணத்தினுடைய தட்டிலே நீரே கைவிட்டீர். இந்த வியாகுலத்திலே நீரே என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. இந்த பகலிலே கேட்டுக்கொண்டதான சகோதரா சகோதரியே, பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய இயேசுவை கைவிடவில்லை. அவனுக்கு அப்பாற்பட்டதான ஒரு விசாலம் இருந்தபடியால் ஹல்லேலூயா அவர் சில நிமிஷங்கள் மௌனமாய் இருக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் கேட்டதெல்லாம் உடனே 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 தெய்வம் தந்தார். அடுத்தது நாம் கேட்போம், தெய்வம் எங்க இருக்கிறார்? ஆமென். உடனே தெய்வம் எல்லாம் தந்தார். பிரைஸ் தி லார்ட். உண்மையாக தெய்வத்தை நாம் ருசித்து பார்க்க முடியாது. திருவசனத்தை வாசிக்கிறோம், உடனே கர்த்தர் பதிலை தருகிறதான அனுபவங்கள் உண்டு. ஜெபித்த உடனே இன்ஸ்டன்ட் ஆன்சர். உடனே நம்முடைய காரியங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஜெபித்து சில நிமிஷங்களுக்கு பிறகு தாமதித்து கர்த்தர் பதிலை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். தாமதம் வருகிறது, உன்னையும் என்னையும் பிதாவினிடத்திலே கனப்படுத்துவார். தேவநாமம் உயர்த்தப்படுவார்.
இந்த காமத்தியான வீடு சகோதர சகோதரி தாமதிக்கிறதோ நீ பாரப்படுவான் அல்ல. என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்கு யாரும் என்ன பாரப்படுவான் அல்ல. திருவசனம் சொல்லுகிறது பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. நீ நெருக்கப்படுகிறதோ நீ வியாகுலத்துக்குள்ள கடந்து போகிறதோ உனக்கு ஒரு விசாலம் காத்திருக்கிறது, உனக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட காத்திருப்பவாங்க, எல்லா ஜெபத்தோட காத்திருப்பவாங்க. இந்த கமத்தியான வேளை கர்த்தாவே எங்களுடைய நெருக்கத்திலே எங்களுக்கு ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்திலே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாத இருக்கலாம், கேட்கிற காரியங்களுக்கு விடுதலை இல்லாத இருக்கலாம். அங்கே கர்த்தர் நமக்கு மௌனமாக இருக்கவில்லை. அந்த கர்த்தர் சொன்னதான காரியம் என்ன? என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாக. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கட்டும். இங்கே சங்கீதக்காரனாய் தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் கடந்து வந்தது, அநேக சூழ்நிலைகள் கடந்து வந்தது. ஒரு பக்கம் சவுல் தனக்கு விரோதமாய் போராடின அனுபவமாய் காணப்படுகிறது, தன்னுடைய மகனாய் இருக்கிற அப்சலோம் போராடின சூழ்நிலையாய் காணப்படுகிறது. எல்லா விதத்திலே அவன் நெருக்கப்படும் போதும், எல்லா விதத்தில் அவன் வியாகுலப்படும் போதும் அவன் தெய்வத்துக்கு முன்பதாக அவன் ஜெபிக்கிறதான ஒரு பதமானது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க ஆரம்பித்தோம். மீண்டும் அந்த வசனத்தை சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க நாம் கேட்போம். என் நீதியின் தேவனே. பாருங்க, நெருக்கத்தின் மத்தியிலே அவன் தெய்வத்தை அட்ரஸ் செய்ததான பதத்தை நன்றாய் கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் பிரச்சனை, வியாதி, கடபாரம், தொல்லைனால நம்ம அட்ரஸ் பண்றது வித்தியாசமா இருக்கிறது. அன்பா இருக்கும்போது பப்பா கப்பா குப்பா பாட்டு கீட்டு எல்லாம் வரும். அன்பு பிரைஸ் தி லார்ட் சோத்திரம் வராது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வராது. பிரைஸ் தி லார்ட். அன்பா இருக்கும்போது மனைவி கிட்ட புருஷன் நல்லா அழகா பேசுவாங்க, புருஷன் மனைவி நல்லா பேசுவாங்க, பிள்ளைகிட்ட எல்லாம் பேசுவாங்க. அன்பு கொஞ்சம் நஷ்டப்பட்ட வம்பு வந்துச்சுன்னா பின்ன எல்லாம் நஷ்டம் தான். பிரைஸ் தி லார்ட். பின்ன பதம் மாறுகிறது, வார்த்தை மாறுகிறது, தாளம் மாறுகிறது, ஸ்டைல் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டேன். அல்லேலூயா. இது நம்முடைய அனுபவ சாட்சி இல்லைங்களா? அது கரெக்ட் தானே? அன்பு போய் வம்பு வரும்போதோ எல்லா பதம் மாறுகிறது, irrespect ஆகி மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு இருக்கிற வரைக்கும் அதான் இந்த காப்பி குடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாசா இருக்கமோ அப்படிதானே? வம்பு வந்துச்சுன்னா இந்த காப்பி எடுத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். மொட்டையா பேசுறது. அல்லேலூயா. சோத்திரம் வர மாட்டாங்க. நெருக்கம் வரும்போது மொட்டையா பேசுகிறது அல்ல, நெருக்கம் வரும்போது தாளம் மாறுகிறது அல்ல, நெருக்கம் வரும்போது பதங்கள் மாறுகிறது அல்ல, நெருக்கம் வரும்போது அட்ரஸ் மாறுகிறது அல்ல, நெருக்கம் வரும்போது இன்ட்ரோடக்ஷன் மாறுகிறது அல்ல, நெருக்கம் வரும்போது நீ தெய்வத்தோட ஜெபிக்கிற அவருடைய அனுபவங்கள் மாறுகிறது அல்ல. அதை ஜெபிக்க வேண்டியது போல நீ ஜெபிக்க கற்றுக்கொள்ள ஆரம்பி. Praise the Lord. Praise the Lord. நெருக்கம் வரும்போது சொல்ல ஆரம்பிப்பா. எதுக்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும்? Praise the Lord. எதற்கு வேண்டி போராடணும்? Praise the Lord. நிர்பந்தித்து உட்கார வைக்கணும் ஜெபத்துக்கு. வாங்க வந்து உட்காருங்க, வாங்க வந்து உட்காருங்க. என்னவோ ஹல்லேலூயா, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நிர்பந்தித்து உட்கார வைப்பாங்க குடும்ப ஜெபத்துல. ஸ்தோத்திர. காரணம் எல்லாம் நஷ்டப்பட்டு கோயிலுக்கு போயிட்டு என்ன லாபம், ஜெபிச்சுட்டு என்ன லாபம், ஆராதிச்சுட்டு என்ன லாபம்? பலமுறை நீ தெய்வத்தோட முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார், மறுதலிக்க ஆரம்பிக்கிறார். சகோதரா சகோதரியே, அதனால தான் கர்த்தர் உனக்கு விசாலத்தை திறக்காத இருக்கிறார், நன்மை உண்டாகாத இருக்கிறது. இந்த மத்தியான வேளை ஆவியான எச்சரிக்கிறார். ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே பிடிவாதமாய் இருக்காது, முறுமுறுக்காது, மறுதலிக்காது. தெய்வ சமத்துல முழங்கால் படிடாரவே. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஒரு தெய்வத்தை ருசித்து பார்க்காரவே. அவரை அட்ரஸ் செய்வது போல நீ செய்ய ஆரம்பித்தால் தாளத்தை அழைக்கப்படாதபடி, வார்த்தைகள் மாறி போகாதபடி, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தாவீது சொன்னது போல என நீதிமானாய் தெய்வமே. ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. மறித்து கொண்டு போய் கல்லறையில வைக்கிற வரைக்கும் அத்தான் ஓ மனைவி தான், ஓ பிள்ளைங்க தான். ஆனா அது விக்கிரகமாக இருக்கக்கூடாது, அது விக்கிரகமாக இருக்கக்கூடாது. சகல சூழ்நிலைகள் மத்தியிலே தெய்வத்துக்கு நீ முன்ஸ்தானம் கொடுத்து அவரை அட்ரஸ் செய்கிறது போல் அட்ரஸ் செய்யும். ஒரு வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள் நடக்க ஆரம்பித்தது. பிரச்சனைகள் சம்பவித்து வேதனையாய் வரும்போதோ அந்த நேரத்தில் பாஸ்டரும் அந்த பிரச்சனத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்.
இடப்பட்ட பிறகு கடைசியாக அந்த வீட்டுக்காரர் சொன்னாங்க, இவ்வளவு வரைக்கும் ஆயிடுச்சு மாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்த பாஸ்டர் கீழிய மேலே பார்க்க ஆரம்பித்தார். இவ்வளவு நேரம் சண்டை, யுத்தம், கெட்ட வார்த்தை பலதும் சம்பவித்தது. இனி என்னத்தை ஜெபம் பண்ண முடியும்? அந்த ஊழியக்காரி இப்படியா ஜெபிக்க, அதை அவர்கள் நிர்பந்தித்தினால், ஃபோர்ஸ் பண்ணதுனால இவர் ஒன்று ஜெபிக்க ஆரம்பித்து. எப்படி ஜெபிச்சாரு தெரியுங்களா? கர்த்தாவே, இந்த தந்தாவே விசுவாசிகளை தந்தபடியால் ஸ்தோத்திரம். இவர்கள் செய்தது என்னதென்று அறியாத செய்தார்களோ தெரியல, இவர்களுக்கு மன்னியும், இவருடைய தண்டியும், இவருடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அட்ரஸ் முடிச்சுட்டு போயிட்டார் அவர். அடுத்த நாள் இவர் நினைச்சாங்க விசுவாசி சபைக்கு வருவாங்கன்னு. விசுவாசி ஒரு நாள் சபைக்கு போல. காரணம், சண்டை போட்டால் அந்த விசுவாசிக்கு சில புத்தி இருக்கிறது. கேட்ட ஒரு கேள்வி உண்டு. 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நிபானமாய் வாசிக்கிறோம். நெருக்கத்தின் மத்தியில் தாவீது தெய்வத்தை நல்ல அழகாய் அட்ரஸ் சொல்லி ஜெபிக்கும் போதோ இந்த ஊழியக்காரனுக்கு என்ன சம்பவித்தது? இந்த விசுவாசிக்கு என்ன சம்பவித்தது? அருமையான தெய்வ பிள்ளைகளை, கேட்க நமக்கு மதுரமாய் இருந்தாலும் அனுபவத்திலே உங்களுடைய ஜீவத்தில் வரும்போதோ, பிரச்சனைகள் வரும்போதோ, வேதனை வரும்போதோ, உன் தெய்வத்துக்கு முன்பதாக நீ எப்படியாய் அட்ரஸ் சொல்லுகிறாய், நீ எப்படியாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாய். அந்த நெருக்கத்தின் மத்திலே, வியாகுலத்தின் மத்திலே, யோபு தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்திலே யோபு ஜெபித்தது போல நீயும் ஜெபிக்க தயாராக இருக்கிறாயா? தெய்வத்தின் கரமாய் அட்ரஸ் செய்ய தயாராக இருக்கிறாயா? ஏனோ தான் ஜெபிக்காத, வார்த்தை இல்லாத ஜெபிக்காத, அனுபவம் இல்லாத ஜெபிக்காத, விசுவாசம் இல்லாத ஜெபிக்காத, தெய்வ சமூகத்தில் உணர்வோடு நான் என் தெய்வத்தை ருசித்து பார்க்க ஆரம்பித்து ஒரு நாள் எனக்கு காது கொடுக்க ஆரம்பித்தால் அந்த காது நஷ்டப்பட்டது. ஆனா இன்றைக்கு நான் சைக்கிள போகும்போது என் தெய்வத்தை நான் மறுதளிக்க முடியாது, எனக்கு அந்த தெய்வத்தை துக்கப்படுத்த முடியாது. அன்றைக்கு காது கொடுக்கும் போது நான் எவ்வளவா தெய்வத்தை சந்தோஷப்படுத்தினோ, இன்றைக்கு நான் சைக்கிள போகும்போது அதே தெய்வத்தை நான் சந்தோஷப்படுத்த நான் தயாராக இருக்கிறோம். அவனையா ஒரிஜினல் விசுவாசி, அவனையா ஒரிஜினல் விசுவாசி, அவனுடைய ரட்சிப்பு ஒரிஜினலாய் காணப்படுகிறது. எத்தனை உயர்ச்சியா உயர்ந்து போனாலும் சரி, எத்தனை கீழே இருந்தாலும் சரி, என்ற தெய்வத்துக்கு ஒரு அட்ரஸ் சொல்லுகிறது. நான் ஒரு நாள் கனவீனப்படுத்த மாட்டேன், நான் அவரை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கிற வசனத்தை, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகிறதில் எனக்கு செவி தாரும். நீதிமானாய தெய்வமே, என் சூழ்நிலை நன்றாய் அறிந்திருக்கிறேன், என் பிரச்சனைகளை நன்றாய் அறிந்திருக்கிறேன், என் வேதனை நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறேன், நான் நோக்கி கேட்க ஆரம்பிக்கிறேன், நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு வேண்டி மறுபதினாய் தெய்வம் நிரப்புவீராக, மறுபதினாக தெய்வம் இறக்குவீராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரா, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை வியாகுலம் இருந்தாலும், எத்தனை வேதனை இருந்தாலும், தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றும் அல்ல, இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் காற்றையும் கடலையும் சாந்தப்படுத்துகிற தெய்வம், அமைதிப்படுத்துகிற தெய்வம். இந்த ஆராதனை வந்திருக்கிற சகோதர சகோதரி, உடைய பிரச்சனை எத்தனை பெரிதாக இருந்தாலும், எத்தனை வேதனையாக இருந்தாலும், அவர் ஒரு வார்த்தை புறப்பட்டார், அவருடைய ஒரு வார்த்தை புறப்பட்டார். அறிந்து பார்க்க தீர்ந்து கொண்டிருக்கிற அவருடைய சகல காரணங்கள், எல்லா விதமான சூழலை காற்றுகிறது, எல்லா விதமான கொந்தளிப்புகளும் இல்லாத மாற்றுவார். இயேசுவுக்கு அதை வல்லமை இருக்க ஆரம்பிக்கிறது. Praise the Lord. Praise the Lord. அவர் ஒரு வார்த்தை அனுப்பினால் போதும், அவர் ஒரு வார்த்தை அனுப்பினால் போதும், அவர் ஒரு வார்த்தை அனுப்பினால் போதும். அவர் அந்த வார்த்தை அனுப்ப நாம் அவரை பிரியப்படுத்த தயாராக இருக்கிறோமா? நாம் அவரை பிரியப்படுத்த தயாராக இருக்கிறோமா? அவருக்கு ஏற்றவனமாய் ஜீவிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அதுதான் கர்த்தர் இங்கே அதை காரியங்களை கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். தெய்வம் நமக்கு பிரச்சனை கொண்டு வருகிறது, தெய்வம் நம்மை நெருக்கத்தில் நடத்துகிறது, தெய்வம் நம்மை வியாபாரத்தில் நடத்துகிறது, தெய்வம் நம்மை கடவாளத்தில் நடத்துகிறது, பலவிதமான சூழ்நிலை தெய்வம் நம்மை கொண்டு போகிறது. அவர் யார் என்று நன்றாய் ருசித்து பார்க்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Praise the Lord. Praise the Lord. பணம் அதிகமாய் தெய்வம் நமக்கு தராதிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படிதானே? பணம் அதிகமா நமக்கு இல்லாத இருக்கிறது ஸ்தோத்திரம். Praise the Lord. பணம் எல்லா தீமைக்கு வேறு.
Praise the Lord. அன்றன்று விழிதான் ஆகாரங்களை தந்து நீர் எங்களை நடத்துவீரார். Praise the Lord. Praise the Lord. அதிகமான பலங்கள் நிரம்பி, சொத்து நிரம்பி, ஆஸ்திகள் நிரம்பி, உயர்ச்சிகள் நன்மைகள் நிரம்பினால் நிச்சயமாக நாம் யாரும் தெய்வத்தை தேட மாட்டோம். இப்பவே இந்த நெருக்கத்திலே கர்த்தரை தேடுற ஜனங்க, வியாபாரத்திலும் ஜனங்க தெய்வத்தை பலதும் கர்த்தர் பூட்டி பார்க்கிறார், பலதும் அடைச்சிருக்கிறார், பலதும் கர்த்தர் வழிகளை பிளாக் பண்ணியிருக்கார். ஆனாலும் கல்லஞ்சமாவுள்ள விசுவாசிகள் இனியும் தெய்வத்தை தேட மனசு இல்லை, உபவாசம் போட மனசு இல்லை, ஆராதிக்க மனசு இல்லை. ஆரம்ப காலத்துல விசுவாசிகளை விட்டுட்டு குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்றால் உடனே போன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் அடுத்த வாரம் எங்க வீட்டுல உபவாசம் வைங்க, எங்க பிரச்சனைக்கு பரிகாரி. இந்த உபவாச ஜபம் சபை ஓரமே எங்க வீட்டுல கடந்து வந்து முழங்கால நின்று கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தால் ஒரு பெரிய விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். இன்னைக்கெல்லாம் மாறி போயிடுச்சு. பிரச்சனைகள் பரிகாரம் வந்தா சால்வேஷன் டிவிக்கு எழுதி போடணும், ஏஜில் டிவிக்கு எழுதி போடணும், தினகரன் டிவிக்கு எழுதி போடணும். இது இருந்துதான் நல்லது. அவர்கள் யாரும் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். மத்தியஸ்த கொண்டு அல்ல, நீ முழங்கால் என்று கொண்டு தெய்வத்தோடு ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் உனக்கு பரிகாரம் தருகிற தெய்வம். அவர்கள் கூப்பிடும் போதும் சேனல்களை கூப்பிடும் போதும் கர்த்தர் பதில் சத்தியம் என்றால் அதை காட்டில நீ நேராக தெய்வத்தோடு ஜெபிக்கும் போதும் உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பரிகாரம் தராது இருப்பாரா, பரிகாரம் தராது இருப்பாரா? இந்த பகல்வேளை சகோதரா சகோதரியே, பிரச்சனைகள் வரபோதும், வேதனைகள் வரபோதும், பாறைகள் வரபோதும் முழங்க வீட்டில் உபவாசம் போட ஆரம்பி, முழங்கால் இருக்க ஆரம்பி, கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பி. அதற்கு கர்த்தர் பதில் தருவாரா இல்லையா என்று நீ தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பி. நிச்சயம் உபவாசம் போட்டால் விடுதலை தெய்வம் தருவா. சிலர் கேட்பாங்க, உபவாசம் போடணுமா? இதுவரைக்கும் எத்தனையோ குடும்பத்துல கழுத்து வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது. உபவாசம் மாத்திரம் இல்லை, ஒரு ஜபம் இல்லை, பாக்கி எல்லாத்துக்கும் டைம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தெய்வஜனங்கள் ஒரு பேருக்கு உட்கார்ந்து ஜெபிக்க உன் வீட்டுல இடம் இல்லை. அதன் அர்த்தம் தெய்வத்துக்கு உன் வீட்டுல இடம் இல்லை. எப்படி கர்த்தர் உனக்கு விசாலத்தை தருவார், எப்படி கர்த்தர் உனக்கு விசாலத்தை தருவார். இந்த ஆராதனை தெய்வாவியானவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார். ஒரு நெருக்கத்திலே இருந்து நீ ஒரு விசாலத்தை காண வேண்டும் என்றால் தெய்வமாயுடைய ஐக்கியம் அது உருவாக்கப்பட வேண்டும், தெய்வமாய் ஒரு அனுபவம் உனக்குள்ளே உண்டாக வேண்டும். அதுதான் சங்கதி சங்கீத பாகத்திலே நாம் விமனமாய் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். வாசிக்க 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Praise the Psalms 3 verses 4. Hallelujah. Psalms 3 verses 4. To the Lord I cry aloud, and he answers me from his holy hill. Hallelujah, hallelujah, hallelujah. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி எங்கெல்லாம் கர்த்தர் எனக்கு செவி சாய்த்தாரா? பரிசுத்த நகரத்திலே இருந்து, பரிசுத்த பர்வதத்திலே இருந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு என் நெருக்கத்திலே இருந்து அவர் எனக்கு ஒரு விசாலத்தை கொடுக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்து நமக்கு பதில் வருகிறது என்றால் நம்முடைய ஜெபம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்தமாய் ஜெபிக்கிற அர்த்தம் என்ன? வெள்ளை துணி போட்டுங்கன்னு வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு பாயும் வெள்ளையா இருந்துட்டு முழங்கால இருந்து கொண்டு வெள்ளையோட சேர்ந்து ஜெபிக்காம பரிசுத்தமா அல்ல. உன் சரீரத்தில் இருக்கிற சகல அழுக்கு மாறணும், உன் ஆத்மாவுக்குள்ள பிடிச்சிருக்கிற சகல அழுக்கு மாறணும், உன் ஜீவத்தில் இருக்கிற சகல அழுக்கு மாறணும். அழுக்கு மாறி தெய்வ சமூகத்தில் முழங்கால நின்று கொண்டு பரிசுத்தமாய் ஜெபிக்கும் போதும் உன்னுடைய பரிசுத்த ஜெபம் பரிசுத்தமான சிங்காசனத்தை தொட ஆரம்பிக்கிறது. பரிசுத்த சிங்காசனத்தை தொட போதும் அங்கே இருந்து பரிசுத்தமான பதில் ஒரு மடி மேல வந்து விட ஆரம்பிக்கிறது. பொச்சரிப்பு, வைராக்கியம், கசப்பு, குற்றம் கண்டுபிடிக்கிறது, நீயா நானா காம்ப்ளெக்ஸ், மேட்டிமையாவி, அகங்காரம், இதெல்லாம் இருந்துட்டு அப்பா அப்பா ஏசப்பா, அப்பா அப்பா ஏசப்பா, நீ என்னதான் கூப்பிட்டாலும் அப்பா கீழே இறங்கி வர மாட்டார், நீ தான் பாதாளத்துக்கு போவாய். Praise the Lord, praise the Lord. காரணம் கூட நாவு சரியில்லை, உன் வாய்
சரியில்லை, உன் சிந்தனை சரியில்லை, உன் மனசு சரியில்லை, பலதும் பிசாசு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால சபைக்கு வரும்போது ஆமா போடுகிறார், பாஸ்டர் ஐயாக்கு முன்பதாக ஆமா போடுகிறார், வீட்டுக்கு போன பிறகு எல்லாம் உள்டா பல்டாவாய் மாற ஆரம்பிக்கிறது. அதனாலதான் அவருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படாது இருக்கிறது, உடைய ஜெபம் பதில் கிடைக்காது இருக்கிறது. ஆலயத்தில் வரும்போது பிரசங்கத்தை கேட்கிறாய், ஆலயத்தை விட்டு போகும்போது பிரசங்கம் உள்ளே இல்லை. குற்றம் கண்டுபிடிக்கிற அனுபவங்கள் மாத்திரம், குற்றம் கண்டுபிடிக்கிற பதங்களை மாத்திரம் நீ எடுத்து தெய்வத்தோட ஜெபிக்க ஆரம்பித்தால் எப்படி கர்த்தரோட ஜெபத்துக்கு பதில் தர ஆரம்பிப்பார், எப்படி உனக்கு ஒரு விசாலத்தை தெய்வம் தருவார், எப்படி உனக்கு விடுதலை தர ஆரம்பிப்பார். ஆகையால சகோதரா சகோதரியே, குடும்ப ஜெபத்தில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவை தெய்வ சபையில ஜெபித்தாலும் சரி, உன்னுடைய ஜெபம் தெய்வத்தினாய் பரிசுத்தமாய் காணப்படணும். அதான் திருவசனம் சொல்லுகிறது, ஆலயத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாக, ஆராதனைக்கு வருகிறதுக்கு முன்பதாக, நீ பரிசெலுத்துகிறதுக்கு முன்பதாக உன்னுடைய சகோதரனோட உனக்கு கசப்பான காரியங்கள் இருந்தால் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? உன் மதிப்பிடுத்த வலியை ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு இப்ப இருக்குதா? நமக்கு இருக்குதான் கேட்கிறேன். போன வாரம் பக்கத்துல கை கொடுன்னு சொன்ன பலரும் கை கொடுக்காத சரித்திரத்தை கேமரால பார்க்க ஆரம்பிச்சேன். காரணம் என்ன? உள்ள கசப்ப வயிறாக்கி பின் எப்படி கர்த்தர் உனக்கு பதில் தருவார், எப்படி உனக்கு விடுதலை தெய்வம் தருவார். சோத்திரம் வர மாட்டேன், சோத்திரம் வர மாட்டேன். உன் பக்கத்துல உட்கார சகோதரனோட உனக்கு கசப்பு, உன் பக்கத்துல உட்கார சகோதரியோட உனக்கு கசப்பு, பல்லுக்கடி கண்ணுக்கடி பொச்சரிப்பு, இப்படி இருந்தால் தெய்வத்திலே கிரியைகளை நீ எப்படி காண? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஆராதனைக்கு வரும்போதோ தெய்வ சபத்துல முழங்கால் இருக்கும் போதோ உன்னுடைய ஜெபம் பரிசுத்தமா இருக்கிறனா தெய்வத்தோடு கேட்காரவே ருசியை போல சகல பாவங்களை என நீங்களாகி ரட்சிப்பீராக, எங்களை கழுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ முழங்கால நின்று கொண்டு தெய்வத்தோட ஜெபிக்கும் போதோ உன் மனசாட்சி குத்தப்படுகிறது, உன் மனசாட்சி குத்தப்படுகிறது. நீ செய்து போன பாவங்களை, நீ செய்து போன வார்த்தைகளை, நீ துன்பப்படுத்தின அனுபவங்களை உன்னோட இறுதி குத்தப்படும் போதோ ஜெபத்தை நிறுத்து, மொபைலை எடுக்கு, வீட்டுக்கு போ அல்லது போன் பண்ணி பேசு. நான் என்னென்ன காரியம் செய்துட்டேன், என்னென்ன காரியம் தவறாய் பேசிட்டேன், எனக்கு மாற்றியும் நீ ஒப்புரவாகின பிறகு ஆலயத்தில் தெய்வ சமூகத்தில் நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்காரவே அடுத்த நிமிஷமே தெய்வனுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். சோத்திரம் வர மாட்டேன், சோத்திரம் வர மாட்டேன். நம்முடைய ஜெபங்கள் பரிசுத்தமாய் காணப்படட்டும், நம்முடைய ஜெபங்கள் பரிசுத்தமாய் காணப்படட்டும். பரிசுத்தமான சிங்காசனத்தில் இருந்து அவர் நமக்கு பதிலை அனுப்புகிறார். இப்ப யான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, யான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் செய்யல. அறிக்கை செய்யாத அநேக பாவங்கள் நமக்குள்ள இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய கசப்புகளை நாம் மாற்றணும், சகலதை நாம் மாற்றணும். அதான் திருவசனம் சொல்லுகிறது. அப்படி நாம் ஜெபிக்கும் போதோ கர்த்தர் நம்முடைய பரிசுத்த நகரத்தில் இருந்து அவர் நமக்கு விடுதலை தருகிற தெய்வமாய் இருக்கிறார். 17ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்க நேரமில்லை. Psalm 17:6. ദൈവമേ, ഞാൻ നിന്നോട് അപേക്ഷിച്ചിരിക്കുന്നു, നീ എനിക്ക് ഉത്തരം അരുളുമല്ലോ. നിന്റെ ചെവി എങ്കിലേക്ക് ചായ്ച്ച് എന്റെ അപേക്ഷ കേൾക്കണമേ. Hallelujah, hallelujah. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், எனக்கு நீ செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும், என் வார்த்தையை நீ கேட்டருளும். ஹalleluya, ஹalleluya. என் ஜெபத்துக்கு நீ பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறீர். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. 18:6. எனக்கு உண்டானதான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், ஆலயத்திலே இருந்து அவர் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் எட்டிற்று. என்னுடைய விண்ணப்பங்கள் அவருடைய செவியிலே எட்டினது. எல்லாருக்கும் புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? அதனால ஜெபிக்கும் போது வாயை தந்து சத்தமாய் ஜெபிக்கணும்.
நம்முடைய ஜெபம் எங்க போகணுமா? மூணாவது வானமண்டலம் எல்லாம் தாண்டி அது தெய்வத்துடைய சிங்காசனத்தை தொடரனா நம்முடைய ஜெபம் எவ்வளவு பவரா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படாததற்கு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, பொல்லாத சக்திகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதான் திருவசனம் சொல்லுகிறது, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற சகல பொல்லாத ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், நாம் கட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி என்றால் நம்மளுக்குள்ள அசுத்தம் இருக்கும் என்றால், நமக்குள்ள பாவம் இருக்கும் என்றால், நாம் ஜெபிக்கிற ஜெபம் மேல போகாது. பிசாசன செய்ய ஆரம்பிக்கிறான், அதை தட்டி தட்டி கீழே அனுப்ப ஆரம்பிக்கிறான், அதை தட்டி தட்டி கீழே அனுப்ப ஆரம்பிக்கிறான். அதனால தான் ஜெபித்து நமக்கு பதில் இல்லாத இருக்கிறது, அதனால தான் ஜெபித்து நமக்கு வழி இல்லாத இருக்கிறது, அதனால தான் ஜெபித்து நமக்கு வழி வாசங்கள் திறக்கப்படாத இருக்கிறது. காரணம், உடைய ஜெபத்திலே பரிசுத்தம் இல்லை, உடைய ஆராதனை பரிசுத்தம் இல்லை, உடைய அந்நிய பாஷையில பரிசுத்தம் இல்லை, உடைய சகலத்திலே பரிசுத்தம் இல்லை. ஆனால் உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கும் என்றால் நீ ஜெபிக்கிறதான ஜெபத்தின் பாதங்கள் மேலே கடந்து போகும்போது வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் ஒன்றும் அசைக்கப்பட முடியாது. காரணம், உடைய ஜெபத்தில் ஒரு பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. உடைய ஜெபத்தில் பரிசுத்தம் அடங்கி இருக்க முடியாது. சத்துடைய சைன்யங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. Praise the Lord. Hallelujah. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விண்ணப்பம் அவருடைய செவியை இறைச்சி ஆரம்பித்ததா? Praise the Lord. Praise the Lord. வசந்த வாசிங்க சீக்கிரமாக மீண்டுமாக. நான் என்ற கஷ்டத்திலே யெகோவாயோடு நிலவிழிச்சு, அவன் என்ற தெய்வத்தோடு நிலவிழிச்சு, அவன் தன்னுடைய மந்திரத்தில் നിന്ന് என்னை அபேட்சை கேட்டு திருமுன்பில் ഞാൻ കഴിച്ച പ്രാർത്ഥന ചെവിയിലെത്തി. Hallelujah. Hallelujah. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எனக்குண்டானதான, கவனிக்கிற சகோதர சகோதரிமார்களே, இங்கே கவனிங்க. எனக்குண்டானதான எனக்குண்டானதான கஷ்டத்தின் மத்தியிலே, நஷ்டத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? கோயிலுக்கு போயிட்டு என்ன லாபம் கேட்காது, ஜெபிச்சுட்டு என்ன லாபம் கேட்காது. உள்ள போல திருட்டு கொண்டு வேற யாரும் இல்லை. பொண்டாட்டியோட மறுதளிக்காது, புருஷனோட யுத்தம் செய்யாது, பிள்ளைகளோட யுத்தம் செய்யாது, அல்லது பெற்றோரோட யுத்தம் செய்யாது. நெருக்கம் வந்தது நல்லது, கஷ்டம் வந்தது நல்லது, யுத்தம் வந்தது நல்லது, சகலதும் பாழானது நல்லது, தெய்வத்துக்கு வேண்டாதவன் வீட்டிலிருந்து நஷ்டப்பட்டது நல்லது. காரணம், உனக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு ஜெயம் வைத்திருக்கிறார். அதனால கர்த்தர் உன் வீட்டை சுத்திகரிக்கப்படுறார், சுத்திகரிக்கிறார். Praise the Lord. சோத்திரம் ஆர மாட்டார். Hallelujah. Praise the Lord. எத்தனை பழைய பாரம்பரியமா இருந்தாலும் தெய்வம் கிரியை செய்ய முடியாமல் அது தடையாய் காணப்படுகிறது. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வருவோம், பழையதெல்லாம் விட்டு வெளியே வருவோம். பழையதெல்லாம் ஒன்றை விற்க முடியல. இப்போ லேட்டஸ்டான ஹைடெக் அப்ளிகேஷன் ஆப் வந்திருக்கு. ஓலக்ஸுக்கு ஃபோன் பண்ணா போதும் அவனே வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவான். Praise the Lord. வேணா உங்க போட்டோ எடுத்து நீங்களா போட்டுருங்க, ஓலக்ஸ்ல சீக்கிரம் பைசா கிடைக்கும். சோத்திரம் வர மாட்டாங்க. Praise the Lord. நீங்க சபையில சரி ஆராதிக்கல, ஓலக்ஸ்ல போட்டோ அடிச்சு போட்டு பணம் வந்தா போதும், அதை வச்சு பில்டிங் கட்டலாம், கிராமத்துக்கு நான் அனுப்பலாம். Praise the Lord. உன்னை கொண்டு ஒரு பாருங்க, ஒரு 20,000 ரூபாய் கிடைச்சாலும் சோத்திரம் சோத்திரம் வர மாட்டாங்க. அதனால தம்பி எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்து அடுத்த வாரம் போடலாம் ஓலக்ஸ்ல. Praise the Lord. பார்க்கலாம் இவ்வளவுதான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சோத்திரம் வர மாட்டேன், சோத்திரம் வர மாட்டேன். என் நெருக்கத்திலே நான் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டேன். சொல்லுங்க, என் நெருக்கத்திலே நான் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டேன். நான் மறுதளிக்கிறேன், நான் முறுமுறுக்கிறேன், நான் சபிக்கிறேன். இந்த நெருக்கம் வந்தது எனக்கு நல்லது, இந்த சூழ்நிலை வந்தது எனக்கு நல்லது, இந்த வேதனை வந்தது எனக்கு நல்லது, இந்த பாடுகள் வந்தது எனக்கு நல்லது. பாபு, எனக்கு இந்த சூழ்நிலைகள் வந்தது நல்லது. நான் ஒரு நாள் ஓடி போக மாட்டேன். ஓடி போன மகனே பாஸ்போர்ட் காப்பி என்கிட்ட தான் இருக்கு, ஒரு சில போட்டோ அடிச்சுட்டு போட்டுறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆர மாட்டேன், சோத்திரம் ஆர மாட்டேன். இந்த பகல் வேளை நெருக்கத்திலே நான் தெய்வத்தை நோக்கி ஜெபித்தேன். வாசிங்க சகோதரி. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை, தம்முடைய ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய்
போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவருடைய செவிகளை ஏறிட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Praise the Lord. அவருடைய செவிகளை ஏறிட்டு. அதாவது உன் மொபைல் இருந்த தெய்வத்துக்கு நீ கால் பண்ணும் போதோ, அவருடைய மொபைல் இருக்கிறதான ரிசீவர் எடுத்து அவர் வைக்கும் போதோ, நீ சொன்ன சகலதும் அவருடைய காதிலே ஏற ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அந்த அனுபவம் உண்டாகிறனா உன் ஜெபம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், உன் ஜெபம் எவ்வளவு வல்லமையா இருக்கணும், உன் ஜெபம் எவ்வளவு பவரா இருக்கணும். ஆகையான கர்த்தர் உன்னை நெருக்கத்துல கொண்டு வந்தது நீ ஜெபிக்கிற வீரனாய் மாறுவார். உன்னை அந்த கஷ்டத்துல கொண்டு வந்தது நீ ஜெபிக்கிற ஒரு வீரனாய் மாறுவார். உன்னை அந்த நெருக்கத்துல கர்த்தர் கொண்டு வந்தது நீ ஜெபிக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் மாறுவார். ஆகையான பெந்தெகோஸ்து தெய்வ சபையே, தெய்வத்துடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்றால் உனக்குள்ள ஒரு ஜெபமாய் உண்டாகணும். அதாவது பாரம்பரியமாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபம் பண்றதுனால நீ காலத்தை கழிக்காது. நல்ல கவனிக்கிற விசுவாசிக்க சகோதரமார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், பலருக்கு ஜெபிக்க டைம் இல்லை. 10 நிமிஷம் 15 குடும்ப ஜெபம் கூட இல்லை. உணர்வு வந்தா ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து ஜெபத்துல என்ன உணர்வு. அப்புறம் கேட்பேன் நானு, ஒரு வாரம் ஒரு மாசம் மொத்தம் ராத்திரில உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண, ஒன்னும் நடக்கல. இனி என்னத்துக்கு ஜெபம் பண்ணோம்? பிரைஸ் தி லார்ட். யார் சொல்றானா? பிசாசு பக்கத்துல கொஞ்சம் ஊத்துறான். பிரைஸ் தி லார்ட். நீ ராத்திரில ஒழுங்கா முட்டி போட்டு ஜெபம் பண்ண, என்ன நடந்தது? உடனே ஃபிளாஷ் பேக். ஆமா என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கல. பிசாசு காண்டான். அவன் கலையை விதைச்சிட்டான். போன வாரம் பைபிள் ஸ்டடி சொன்னது போல நீ கொஞ்சம் தூங்கும் போதோ அவன் கலையை விதைச்சிட்டான். அடுத்த நாட்கள் பொண்டாட்டி பார்க்குது, ஏன் இங்க டெய்லி ஏஞ்சி ஜெபம் பண்ண, நீங்க ஏஞ்சி ஜெபம் பண்ணல. பின்மாற்றம் வந்து இப்போ ஜெபமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இப்ப குடும்ப ஜெபம் இல்லை, காலையில ராத்திரி குடும்ப ஜெபம் இல்லை. ராத்திரி வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்தா 10 நிமிஷம் தோத்தம் என்ன ஆசிரியர், பொண்டாட்டி ஆசிரியர், என் புள்ள ஆசிரியர், எல்லாத்தையும் ஆசிரியர் ஏசுநாதன் ஆமே போட வேண்டியதான். படக்கம் தந்து வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, வெளியே யாரையில உள்ளதா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நீ பின்வாங்கி கொண்டிருக்கிறாய், நீ பின்வாங்கி கொண்டிருக்கிறாய், நீ பின்வாங்கி கொண்டிருக்கிறாய். பிசாசை பார்த்து சொல்லு, அல்லேலூயா. அவர் எனக்கு விடுதலை கொடுத்தாலும், எனக்கு ஜெயம் கொடுத்தாலும், கொடுக்கவில்லை என்றாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல எங்களை விடுவித்தார், எங்களை விடுவிக்கவில்லை என்றாலும் இந்த பிசாசுக்கு நாங்கள் அடிமையாய் மாற மாட்டோம். இந்த விபத்துக்கு நாங்கள் அடிமையாய் மாற மாட்டோம். இந்த விக்கிரகத்தை நாங்கள் சேவிக்க மாட்டோம். இந்த விபத்தை நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம். எங்களோடு இருக்கிறவர் பெரியவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறது எனக்கு விடுதலைக்கு வேண்டி மாத்திரம் அல்ல, அநேக விடுதலைக்கு வேண்டி. Praise the Lord. நீ ராத்திரி ஜாமங்களை அறையில முழங்கால் நின்று கொண்டு உனக்கு வேண்டிய மனைவிக்கு வேண்டிய பிள்ளைகளுக்கு வேண்டிய தெய்வ சபைக்கு வேண்டிய தெய்வ ஜனத்துக்கு வேண்டி ஜெபிக்கும் போதும் ஒருவேளை அந்த விஷயங்கள் பதில் இல்லாதிருந்தது, பதில் இல்லை என்று நீ நினைக்கலாம். ஆனா சகோதரா சகோதரியே, நீ ஜெபிக்கிறதான ஜெபம் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டது, எத்தனையோ மைலுக்கு அப்பாற்பட்டதான ஏதோ ஒரு சகோதரி, ஏதோ ஒரு சகோதரர், ஏதோ ஒரு ஊழியக்காரர், ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு சபை விசுவாசி வாதத்தோடு இருக்கும்போது உன்னுடைய ஜெபம் அவனுக்கு விடுதலையாய் மாறுகிறது. உன்னுடைய ஜெபம் அவனுக்கு ஜெயமாய் மாறுகிறது. ஆகையால ஜெபத்திலே தோல்வி இல்லை, ஜெபத்திலே தோல்வி இல்லை, ஜெபத்திலே தோல்வி இல்லை, ஜெபத்திலே தோல்வி இல்லை.
சாட்சி புஸ்தகத்தில் எழுத ஆரம்பித்தார். ஜெபிக்க உட்கார போதோ, தனக்கு ஜெபிக்க வார்த்தை இல்லாத இருக்கும் போதோ தன் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில் தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பித்தார். அந்நிய பாஷையில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்நிய பாஷையில் பதங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். எப்படியாய் ஒரு தேவைக்கு வேண்டி ஜெபிக்கிறமோ அவரமாய் தானும் தன் அந்நிய பாஷையில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். தான் நினைச்சதான ஒரு காரியம், நான் அந்நிய பாஷையில் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போதோ எனக்கு வேண்டியோ அல்லது என் மனைவிக்கு வேண்டியோ என் பிள்ளைகளுக்கு வேண்டியோ என் சபையுடைய சூழ்நிலைகளுக்கு வேண்டியோ ஜெபிக்கிறேன்னு சொல்லி தன் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்து 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 முடித்த பிறகு ஒரு மாசத்துக்கு பிறகு தான் அறியாத ஒரு போன் கால் வர ஆரம்பித்தது. அந்த நம்பர் ஸ்டோர் செய்யாத ஒரு நம்பர், யாருன்னு தெரியாது. உடனே போன் கால் வந்த பிறகு ரிசீவ் பண்ண ஆரம்பித்தார். ரிசீவ் பண்ண பிறகு சகோதரி சொன்னதான ஒரு காரியம், பாஸ்டர் நீண்ட நாட்களாக நாங்கள் ஜெபித்ததான விஷயங்களுக்கு முன்பதாக நாங்கள் பலரோடு சொல்ல ஆரம்பித்தோம். ஆனால் பலரும் எங்களுக்காக ஜெபித்தார்கள். யாருடைய ஜெபத்துக்கும் பதில் நாங்கள் காணவில்லை, அனுபவிக்கவில்லை. ஆனால் நேற்று ராத்திரி சொப்பனத்தில் உங்களுடைய நம்பரும் உங்களுடைய முகஜாடையை தெய்வாவியானவர் எனக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். நாங்கள் இந்த போன் எடுத்து நான் உங்களுக்கு பேசுகிற காரணம் ஒன்று, கடந்த நாட்களிலே நாங்கள் எந்த விஷயத்துக்காக ஜெபித்தனோ அந்த விஷயத்துக்கு எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தார். நாங்கள் தெய்வத்தோட கேட்டோம், எப்படி இந்த பதில் கிடைச்சது? உங்களுடைய நம்பர், உங்களுடைய முகஜாடை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்போதான் அந்த பாஸ் உணர ஆரம்பித்தார். நான் அந்த தூரத்தில் இருக்கிறேன், எத்தனையோ கிலோமீட்டர் மைலுக்கு அப்புறப்பட்டதான சகோதரிக்கு வேண்டி பேரு தெரியாது, ஊரு தெரியாது. நான் ஜெபிக்க ஆரம்பித்து என்ன சொல்லி ஜெபித்து எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்நிய பாஷையில ஜெபித்து, நான் அந்நிய பாஷையில தெய்வத்தோட ஜெபித்து, தெய்வத்தோட ஜெபித்து அந்த ஜெபத்தின் பலம் அந்த குடும்பத்தில் ஒரு விடுதலையாய் மாறினது. சபை சகோதரா சகோதரியே, உனக்கு விடுதலை இல்லாத தெய்வம் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நெருக்கமான சூழ்நிலைகளை தெய்வம் நம்மை கற்றுக் கொடுக்கிறார். நேரம் அதிகமாய் கடந்து போகிற முடியாது. ஒரே ஒரு வாதத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோனா எழுதின புஸ்தகத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். 2ஆம் அதிகாரம் அதில் 1ஆவது வசனத்தில் அறிவனமாய் வாசிக்கிறோம். The book of Jonah chapter 2 verses 1 நமக்கு எல்லாருக்கும் காணாப்பாடமாய் தெரிகிற தெய்வமாகமாய் இருக்கிறது. இந்த பதில்வேளை ஆவியானவர் நமத்திலே கிரியை செய்யத்தக்கதாக இந்த வசனத்தை நாம் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிப்போமாக. வாசிங்க சீக்கிரமாக. பிரைஸ் தி லார்ட். யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. சீக்கிரமாய் தமிழ்ல வாசிக்கலாம். ஆமென். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யாரையா? யோனா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க தாவீது ஜெபித்தான், இங்கே யோனா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய நெருக்கத்திலே இருந்து அவன் தெய்வத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். Praise the Lord. நமக்கு எல்லாம் தெரியும், யோனா ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. Praise the Lord. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு ரிவைவல் பிரீச்சராய் இருக்கிறான். தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறார். தெய்வம் சொன்னதான காரியங்களை அவ்வப்போது ஜனத்தை அவர் உற்சாகப்படுத்தி உணர்த்துகிறதான ஒரு தெய்வத்துடைய தாசனாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். ஆனால் அவனுடைய ஜீவத்தில் ஒரு பழுது சம்பவிக்க ஆரம்பித்தது. அவனுடைய ஜீவத்தில் ஒரு குற்றம் சம்பவிக்க ஆரம்பித்தது. அவன் விழப்பட்டதான சில சம்பவங்கள் தன்னுடைய ஜீவத்தில் உணர ஆரம்பித்தான். தெய்வம் யோனாவோட சொன்னதான ஒரு காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாரணிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நினைவு பட்டணத்துக்கு போக ஆரம்பி. Praise the Lord. Praise the Lord. என்னதான் ஜெபிக்கிறவனாய் இருந்தாலும், என்னதான் ஆராதிக்கிறவனாய் இருந்தாலும், என்னதான் ரிவைவல் பிரீச்சராய் இருந்தாலும், என்னதான் காரியம் இருந்தாலும், தெய்வம் சொல்லும் போது praise the Lord அதற்கு அவன் செவி சாய்க்கிறான். ஆனால் அவன் செவி சாய்க்காது அவன் அதிலே பின்வாங்க ஆரம்பித்தான். Praise the Lord. அதற்கு காரணம் இருக்கிறது. சும்மா அவனை சொன்னா பின்வாங்கவில்லை.
சும்மா யோனா தெய்வத்தை விட்டு தூரம் போகவில்லை. திருவசனம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது, நினைவே பட்டணம் ஒரு காட்டேரி மிருகத்துடைய சூழ்நிலையாய் காணப்படுகிறது. பச்சையாக மாம்சங்களை அவர் பிடிச்சு இழுத்து ரத்தத்தை குடிப்பார்கள், மாம்சத்தை அவர்கள் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். அப்படிப்பட்டதான கடூரமான வேதனையான இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் யோனாவோடு சொல்லுகிறார், நீ நினைவே பட்டணத்துக்கு போக ஆரம்பி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வர மாட்டேன். ஆராதனை முடிஞ்ச பிறகு டப்பா பிரதர், குமாரி, மேனுவல் பிரதர், ராஜா பிரதர், சகோதரர் எல்லாரும், பிரசாத் எல்லாரும் சேர்த்து குஷ்டரோகி ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றேன். அந்த குஷ்டரோகியை பார்த்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அவர்களோட குடிக்க வச்சு செய்யமா? குமார், கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அந்த நாளைக்கு மகனை நீ இந்த பிளாட்ஃபார்ம்ல, இந்த பிளாட்ஃபார்ம் அல்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம்லாவது நீ ஊழியம் செய்கிறவனா, அது வரைக்கும் உன் நட்டு போல்ட் எல்லாம் கர்த்தர் கழட்டுவார். நீ எவ்வளவு முறுமுறுத்து மறுதளிக்கிறாயோ அவ்வளவு உன்னை கர்த்தர் கட்டி கொண்டே இருப்பார். சீக்கிரம் குட் பை சொல்லிட்டு, கர்த்தாவே நான் இதை சுமந்து பைபிள் காலேஜ் போகிற நானும் படிக்கிறேன். சொன்ன 3 வருஷம் 1.5 வருஷம் மாறிடுச்சு. இனி 1 வருஷம் 1.5 வருஷம் காத்து இருக்கிறது. அதற்குள்ள நீ போகல, நட்டு போட்டும் போடுவார். சோத்திரம் வரப்படுறது. உன்னை இங்கே படிக்க வைக்க மாட்டேன், கேரளா அனுப்பிடுறேன். அங்க போய் நல்ல சுகமுகமா படிச்சுட்டு நல்ல ஒரு குட்டியாக திரும்பி வர ஆரம்பி. குட்டியை கூட்டினாலும் குட்டியாக திரும்பி வர ஆரம்பி. அல்லேலூயா. சோத்திரம் வர மாட்டாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நினைவே பட்டணத்துடைய சூழ்நிலை யோனாக்கு நன்றாய் தெரியும். அதனால்தான் அவன் வேதனையோடு அவன் திரும்ப ஆரம்பித்தான். ஒருவேளை தெய்வத்தோட கர்த்தாவே நினைவே பட்டணம் உமக்கு நல்ல தெரியும், சம்பவங்கள் நல்ல தெரியும், ஆனால் ஏன் இந்த வேதனை? கர்த்தருக்கு ஒன்றும் அறியாமல் அவர் செய்ய மாட்டார். யாரும் சொன்னது போல கர்த்தர் ஏவாளை சிருஷ்டிச்சது தப்பாயிடுச்சு, ஆதாமை சிருஷ்டிச்சது தப்பாயிடுச்சு. தெய்வத்துக்கு ஒரு தப்பும் இல்லை. தப்பு மொத்தம் நமக்கு தான். சோத்திரம் வர மாட்டார். அல்லேலூயா. மேட் ஃபார் ஈச் அதர் பலமுறை சொல்ற ஏற்ற துணை தெய்வம் தருவார். சில நேரத்தில் அந்த ஏற்ற துணை பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆஞ்சநேயர் பிசாசாய் மாறலாம், பத்திரகாளியம் மாறலாம். பிரைஸ் தி லார்ட். அது ஏற்ற துணை தான். உன் பாட கற்றுக் கொடுக்க, உனக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்க. ஸ்தோத்திரம். அதனால ஏற்ற துணை என்று ஒரு நாளும் சொல்லாத. ஒரு பெரிய டவுட், ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு டவுட் இருந்தது மனைவிக்கு. ஸ்தோத்திரம் வர மாட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இது தெய்வத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வர மாட்டேன். நினைவு பட்டணத்துக்கு போகுவான். கர்த்தர் யோனாவோடு சொன்னது வேறு ஒரு காரணத்துக்கு வேண்டிய அல்ல. நிச்சயம் யோனா அங்க சந்திக்க வேண்டும். யோனா இருக்க வேண்டும். ஆனால் மனுஷனுடைய ஜனத்தினுடைய பயத்த நிமித்தமாக செய்ய ஆரம்பித்தான். தெய்வத்துடைய சத்தத்துக்கு அவன் செவி சாய்க்காதபடி, தெய்வத்துடைய ஆலோசனைக்கு அவன் செவி சாய்க்காதபடி என்ன செய்ய ஆரம்பித்தான்? ரைட் அபௌட்டான அவனுடைய சுயமாய் அவன் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தான். நினைவுக்கு போக வேண்டிய இடத்திலே அவன் தர்ஷீசுக்கு பிரயாணத்தை செய்ய ஆரம்பித்தான். சில விசுவாசிகள் அப்படிதான். ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்தா போதும், ஏதாவது ஒரு சின்ன காரியம் வந்தா போதும், உடனே தெய்வத்துக்கு ஒரு குட் பை, சபைக்கு ஒரு குட் பை, பாஸ்டருக்கு ஒரு குட் பை. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு போச்சுன்னு கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, காலையில் சொன்னது போல, யாருக்காவது சபை விட்டு போனா பிரைஸ் தி லார்ட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனை ஒண்ணு இல்லை. நீ வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு காரியம், நீ ஆலயத்துல வந்து தெய்வ வசனத்தை கேட்டால், உன் ஆத்துமா பலப்பட்டால் தெய்வராஜ்யத்துல நீ காணப்பட ஆரம்பிப்பாய். அநேக இடங்களில் சபைகள் பிசினஸாய் கமர்ஷியலாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இது பிசினஸோ கமர்ஷியல் அல்ல. ஆட்களை சேர்க்குவான் அல்ல, ஆட்களை சேர்த்து தெய்வராஜ்யத்துக்கு பரிசுத்தத்தோடு போகுவார். தெய்வம் தாழ்வியா தம்முடைய சபையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah.
பிராண்டட் ஷோரூமுக்கு நீங்க போய் பாருங்க. நல்ல பிராண்டட் குவாலிட்டி உள்ள ஷோரூமுக்கு போய் பாருங்க. அங்க ஏசி தான் ஓடிட்டு இருக்கும், ஃபேன் தான் ஓடிட்டு இருக்கும். ரிசப்ஷன்ல நல்ல அழகான ஒரு பியூட்டியை வச்சிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு சேல்ஸ்மேன் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சிருப்பாங்க. கேமரா வச்சிருப்பாங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு ஒரு முறை தான் ஒரு சேல் ஆகும். அந்த ஒரு சேல் ஆச்சுன்னா எல்லாம் மொத்தம் கம்ப்ளீட் ஆக செலவெல்லாம் நடத்தத்தக்கதாக ஒரு சேல் நடக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் ஷோரூம் பார்த்தா காலியா தான் இருக்கும், யாரும் வர மாட்டாங்க. ஆனா வர ஆரம்பிச்சாங்க, பிரைஸ் தி லார்ட், எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது நினைக்கிறேன்? எத்தனை பேருக்கு புரிகிறது? இது மால் அல்ல, இது பிராண்டட் சபையா இருக்கிறது. இது மால் அல்ல, குவாண்டிட்டி அல்ல, இது குவாலிட்டி உள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு நெருக்கமா இருக்கிறார், பின்னர் விசாலமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நெருக்கமாக இருக்கிறது, பின்னர் விசாலமாய் காணப்படுகிறது. விசாலத்தை காணுவாங்க. நம்மை நெருக்கத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாதையில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேதனையான சூழ்நிலைகளை நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். தெய்வத்துக்கு நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். தெய்வத்துடைய ஆலோசனைக்கு விரோதமாய் யோனா புறப்பட ஆரம்பித்தார். அவன் நினைவுக்கு போகிற இடத்துல அவன் தர்ஷீசுக்கு போக ஆரம்பித்தான். தர்ஷீசுக்கு நேரான வழி இருக்கிறது. ஆனால் அவன் கண்டுபிடிச்சது அதிக தூரமான வழி. யோப்பாவுக்கு போய் யோப்பாவிலிருந்து மீண்டுமாக சுற்றி வந்து அவன் கடந்து வர ஆரம்பித்தான். சகோதர சகோதரியே, தெய்வத்துடைய ஆலோசனையோட சொல்லும் போதும், நீ முறுமுறுக்கும் போதும், நீ மறுதளிக்கும் போதும், பின்வாங்கி போகிறது கொஞ்சம் அல்ல, அது தூரமாய் உன்னை விட்டு கடந்து போகிறது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. ஆராதனைக்கு வந்து அதிகமான ஜெபித்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு அழுது ஒரு ஆவிக்குரிய மதிப்பிடத்தை நாம் கட்டிட்டோம். 2 கல்லடிச்சுட்டு போயிருக்கிற ஆலயத்துக்கு மாசத்துல 5 ஆராதனை, 4 ஆராதனை. இந்த மாசத்துல 4, 5 ஆராதனை வந்து ஒரு கல்லா வச்சு நம்முடைய பலிப்பிடத்தை நாம் கட்டிட்டோம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பலிப்பிடம் கட்டி அழகா இருக்கிறது. நீ பின்வாங்கி போகும் போதோ இத்தனை கல்லுகளும் கீழே விழ ஆரம்பிக்கிறது. மீண்டும் அதே பலிப்பிடத்தை கல்லுகளுக்கு வைக்க ஆரம்பிக்கிறாய். நீ பின்வாங்கி போகும் போதும் மீண்டும் நஷ்டப்பட ஆரம்பிக்கிறது. இப்படியாய் கட்டுகிறதும் விடுகிறதும் கட்டுகிறதும் விடுகிறதுமாய் ஜீவிக்கிற விசுவாசியே, இதை நிறுத்த ஆரம்பி. இனி கட்ட ஆரம்பிச்சால் கட்டி கட்டி வந்த பிறகு அதன் மேல பலியை செலுத்த ஆரம்பி. பலி செலுத்தின பிறகு அக்னி வந்து இறங்க ஆரம்பிக்கட்டும். அக்னி வந்து இறங்க ஆரம்பிக்கட்டும். இனி இடிக்குவான் அல்ல, இனி உடைக்குவான் அல்ல, இனி நான் கட்ட ஆரம்பிப்பேன். இனி நான் கட்ட ஆரம்பிப்பேன். என்ன வந்தாலும் ஜபத்தை நான் கட்ட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ஆராதனை நான் கட்ட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சபையை நான் கட்ட ஆரம்பிப்பேன். என்னுடைய விசுவாசத்தை நான் கட்ட ஆரம்பிப்பேன். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? இனி நான் பின்வாங்கி போகுவான் அல்ல, இனி ஜபத்தில் நான் பின்வாங்கி போகுவான் அல்ல. விடுதலை கிடைச்சாலும் விடுதலை கிடைக்கவில்லை என்றால் எனக்கு பாதரட்சணை அல்ல. ஆனால் ஜபத்துக்கு ஒரு நாள் தெய்வம் எனக்கு விசாரத்தை தருவார். இன்னைக்கு நாளைக்கு எனக்கு விசாரத்தை தருவார். நான் காணவில்லை என்றால் என் சந்ததி காண ஆரம்பிக்கும். கொண்டு வந்தான். யோனா ஆரம்பித்தான். அவன் தெய்வத்துடைய ஆலோசனைக்கு விரோதமாக அவன் கப்பல் ஏறினான். தர்ஷீசுக்கு போனான். போக வேண்டியது நினைவுக்கு அவன் போய் சேர டிக்கெட் எடுத்தது தர்ஷீசு. பிரைஸ் தி லார்ட். பல விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறது எதற்கு வேண்டியா? பரலோகத்துக்கு போக டிக்கெட் வாங்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆரம்பட்டாங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் ஞானஸ்தானம். வந்தவனுக்கு உடனே காக்கா குடிக்கிற ஞானஸ்தானம் அல்ல. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது எதற்கு வேண்டிய? டிக்கெட் வாங்குறது பரலோகத்துக்கு போறது, மறிக்கிறதுக்கு அல்ல. தற்கொலை செய்யறதுக்கு அல்ல. அது பிசாசு கிரியை. வேண்டாம். தேவராஜ்யத்துக்கு போகிற டிக்கெட் வாங்கி இருக்கிறார். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் பாடம் இல்லையா? ஆன்லைன் பேர்ல பாடணுமா இல்லையா? எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். சொந்தம் வர மாட்டேன். பாடினா மாத்திரம் போதாது, அதை அனுபவத்தில் நாம் கொண்டு வரணும். ஸ்தோத்திரம்.
அம்மாமாரிகளே, சகோதரா சகோதரிகளே, பிரச்சனை வரும்போது பின்வாங்கி போகாது, தெய்வத்தை துக்கப்படுத்தாது. யோனா டிக்கெட் வாங்குறது கர்த்தர் சொல்ற நினைவுக்கு வாங்க சொன்னார். அவனோ தர்ஷீஷுக்கு வாங்க ஆரம்பிச்சான். எனக்கு யோனாவை குறித்து அடுத்த பாகம் அதிகமா இஷ்டப்பட்டதான ஒரு காரியம் பாருங்க. அவன் தவறு செய்தான், யாருக்கும் உபத்திரம் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு இருக்கிறதான குட்டி விசுவாசிங்க பாருங்க, விசுவாசிங்க தவறு செய்தா மொத்தையும் ஆட்டி கலக்கிடுவாங்க. சோத்திரம் வர மாட்டாது. தனக்கும் சமாதானம் இல்லை, மற்றவனுக்கு சமாதானம் வேண்டாம். தனக்கும் ஒண்ணு இல்லை, மற்றவனுக்கும் ஒண்ணு வேண்டாம். ஆனா யோனாவுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவனுக்கு தெரியும், நான் தெய்வத்துடைய ஆலோசனைக்கு விட்டு நான் தூரமாக கடந்து போகிறேன். டிக்கெட்டை வாங்கின யோனா நேரா போய் கப்பல் அடித்தட்டுல போய் படுத்துட்டான். இப்பதான் சகோதரமாருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கிறது. இனி தப்பு பண்ணா கப்பலின் அடித்தட்டுல போய் படுத்துட்டான். தூங்குறது கிருபை உள்ள சகோதரமா இருக்கு. சகோதரிமார இருக்கிறாங்க, விட்டா போதும், பெட்டை பார்த்தாலே போதும். அல்லேலூயா, சோத்திரம் வர மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, இதை உட்கார்ந்தாங்க தந்தாலே பிள்ளைங்க ஐயோ தூக்கத்துல நம்பர் 1 காட்டிங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோனா தவறு செய்யும் போது அவன் ஆழமா நிறுத்துறது போய் கீழே படுத்த ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? போய் தூங்க மாட்டோம், எல்லாரையும் ஆட்டி விட்டு வந்துடும், எல்லாரும் அவனை கலைக்கி விட்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சொத்தம் ஆள மாட்டாங்க. இந்த பகல் தெய்வ சபையை நடந்த சம்பவம் என்ன? அவன் கப்பலில் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கும் போது சில நிமிஷங்களுக்கு பிறகு, அதாவது சில மணி நேரத்துக்கு பிறகு இந்த கப்பல் நாட ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சோத்திரம் ஆள மாட்டாங்க. நீ ஓட்டுகிற வண்டியில கோளாறு சம்பவிச்சால் என்ன நடக்கும்? ஹலோ, நீ போகிறதான வண்டியில கோளாறு சம்பவிச்சது, வண்டி ஸ்டார்ட் ஆகல, அல்லது வீல ஆடுது, அல்லது ஏதோ ஒரு குழப்பம் வந்தது, நேரா சர்ச்சைக்கு வரையா, பாஸ்டர் பார்க்க வருவியா, அல்லது உன் பொண்டாட்டி நெஞ்சு மேல உரு மாட்டி ஏற்றுவியா? சோத்திரம் வர மாட்டேன். எங்க போவ? எங்க போவ சொல்ல சத்தமா? மெக்கானிக் ஷாப் தான் போவோம். பிரைஸ் தி லார்ட். போன வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வக்காடின்னு சொல்லிட்டு குரு மேலே தூட்டுவியா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். சில இடத்துல தான் நடக்கிறது. எங்கேயாவது பிரச்சனைனா பொண்டாட்டிக்கு பாரம், அல்லது புருஷனுக்கு பாரம், அல்லது பிள்ளைகளுக்கு பாரம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டாங்க. புரிஞ்சவர்களுக்காக நான் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கிறேன். வண்டியில ஏதோ ஒரு கோளாறு சம்பவித்தது, அது மனைவியோட புருஷனோட பிள்ளைகளோட காண்பிச்சுட்டு ஒரு அர்த்தம் இல்லை. அதற்கு தான் மெக்கானிக் ஷாப் சர்வீஸ் வச்சிருக்கேன், சர்வீஸ் சென்டர். பிரைஸ் தி லார்ட். ஒழுங்கா நீ தண்ணின்னு போ. பெட்ரோல் வண்டி தள்ளுற விசுவாசிகள் பலருக்குள்ள இருக்கிறீங்க, அதற்காக தெய்வத்தை ஸ்தோத்திரம். நீ நடக்கல, கர்த்தரோட வண்டியோடு நடக்க வைக்கிறார். சோத்திரம் வர மாட்டாங்க. அல்லேலூயா, சோத்திரம் வர மாட்டாங்க. அந்த பிரச்சனை வரும்போது எங்க போனோமா? சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். உன் வண்டிக்கு கோளாறு வரும்போது அதுல சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அவன் அதை கண்டுபிடிச்சு அதை அவன் ரிப்பேர் பண்ணி அதற்கு பிறகு உன் கையில கொடுக்கும் போது மீண்டும் அந்த வாகனத்தை நீ ஓட்ட ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கப்பலில் ஒரு பிரச்சனை வந்து போயிருக்கிறது, கப்பலில் ஒரு கோளாறு வந்து போயிருக்கிறது. கடலின் மத்தியிலே கப்பல் ஆட ஆரம்பிக்கிறது, கப்பல் ஆட ஆரம்பிக்கிறது. கேப்டன் பயப்பட ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். கப்பலில் இருக்கிறதான கேப்டனுக்கு ஒரு பெரிய பயம். என்ன? அவனை நம்பி 1000-10000 கப்பலில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனை நம்பி எத்தனையோ டன்னுகள் லகேஜுகள் கப்பலில் வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டியது ஒரு கேப்டனா இருக்கிறார். அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்து போயிருக்கிறது, அவனுக்கு ஒரு பெரிய பயம் வந்து போயிருக்கிறது. கப்பல் மத்திய கடலிலே ஆடுகிறது, என்ன சம்பவிக்கிறது தெரியாமல் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? கப்பலுடைய அதை நிறுத்தத்தக்கதாக கப்பல் கப்பலில் இருக்கிறதான எல்லா விதமான பொருட்களை எடுத்து அவன் வெளியே தள்ள ஆரம்பிக்கிறான். கேப்டனோடு கேட்போம், கப்பலில் இருக்கிறதான எல்லா விதமான வஸ்துக்களை நீ வெளியே தள்ளினதுனால இந்த கப்பல் நின்றதா? இல்ல, திருட்டு போட்டு ஒருத்தன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான், அதனால இது ஒரு நாள் நிக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்ச விசுவாசிகளுக்காய் நான் தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன்.
நீ ஆலயத்துக்கு வந்தது நல்லதுதான், நீ ஜெபத்துக்கு உட்கார்ந்தது நல்லதுதான், இத்தனை மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டது நல்லதுதான். ஆனால் அல்லேலூயா, நீ தவறு செய்து கப்பலுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கும் போது கப்பல் ஆட ஆரம்பிக்கிறது. கப்பல் ஆடுகிறதுனால நாயை அடிக்காத, பேயை அடிக்காத, பூதத்தை அடிக்காத, பாத்திரத்தை உடைக்காத, மிக்சியை உடைக்காத, துணியை கிழிக்காத. புரிஞ்சவர்களுக்காக தெய்வத்தை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வந்தா வீட்டில் இருக்கிற பாஸ்போர்ட்டோடு கிழிச்சிருவாங்க, லைசன்ஸோடு கிழிச்சிருவாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் கிழிக்க சொல்றது. கேப்டனுக்காக தான் தப்பு சம்பவிச்சிருக்கிறது. கேப்டனே கப்பல் இருக்கிறதான சரக்கு எடுத்து வெளியே போடாத, ஒரு திட்டு கொட்டு உள்ள துணி இருக்கிறான், அவனை எடுத்து வெளியே போடு. எத்தனை பேருக்கு புரிகிறது? பிரைஸ் தி லார்ட். நான் போன மாதிரி சில நாட்கள் சொன்னது போல பிரச்சனை, மனைவிக்கும் புருஷனுக்கு பயங்கர பிரச்சனை. எங்க வீட்டுக்கிட்ட இங்கே நான் பழைய வீட்டுல பிரச்சனை வரபோதும் அவனுக்கு மனைவியோட எப்படி ரியாக்ஷன் பண்ண தெரியாது. அவனை அதிகமா நேசிக்கிற ஒரே ஒரு அதை விருந்த நாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த மனைவி திட்டம் போதும் நாயை கட்டியா பிடிக்க ஆரம்பிப்பான். வேற வழியே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவருடைய சகல கோபத்தை மனைவியோட சொல்லத்தக்கதாக அவருடைய நாயை வெளியே கொண்டு வந்துட்டு, ஏய் நான் யார் எனக்கு தெரியாது, என்ன பார்த்து சிரிக்கிற, அது சிரிக்கிற வேற என்ன பண்ணும்? பேசுற நாய் கிட்ட, நீ என்ன பார்த்து குறைக்கிறியா, உனக்கு புத்தி இருக்கிறதா, மகனம் நீ எலும்பில்லாத நான் தட்டிடுவேன். மனைவிக்கு சொல்ல வேண்டியது மாதிரி தான் நாயோட பேச ஆரம்பிக்கிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் ஏதாவது சரியா படுத்த நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி கிளியர் பண்ணிக்க. இப்படி உல்டாவா பேசாத, ஜாக்கிரதையா இருந்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டாது, சோத்திரம் வர மாட்டாது. பலமுறை தவறு உனக்குள்ள இருந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் மற்றவர்களை நீ வேதனைப்படுத்தாது, மற்றவர்களை பாரப்படுத்தாது, மற்றவர்களை இம்சப்படுத்தாது. உனக்குள்ள இருக்கிற குற்றத்தை கண்டுபிடித்து நீ மனம் திரும்பினால் உன்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க ஆரம்பிப்பார். கேப்டன் சரக்கெல்லாம் வெளியெடுத்து போட்டிருந்தனால கப்பல் நின்றதா? இல்ல, இனியும் அதிகமான புயல், அது புயல் காற்று வீச ஆரம்பித்தது, கொந்தளிப்புகள் உண்டாக ஆரம்பித்தது, பலதம் உண்டாக ஆரம்பித்தது, ஜனபலம் எல்லாரும் செபிக்க ஆரம்பித்தார். கேப்டன் சொல்லுகிறார், இதுக்கு இனி ஒரே ஒரு ரெமெடி என்ன, எல்லாரும் செபிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் செபிக்க ஆரம்பிங்க. கப்பலில் கேப்டன் முதல் கொண்டு சகலரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் தெய்வ கிருபை உள்ளதான, தீர்க்கதரிசியாய் இருந்ததான, அப்போஸ்தலனாய் இருந்ததான, ரிவைவல் பிரிச்சராய் இருக்கிறதான திட்டுப்பட்டா யோனா நல்ல தூங்கிக் கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில விசுவாசிங்க அப்படிதான், எவ்வளவு பாரத்தோட ஜெபிச்சாலும், எவ்வளவு வேதனையோட ஜெபிச்சாலும், ஆராதிச்சு நல்ல ஆராதனை அதை ஜனங்கள் ஆராதிச்சு விடுறாங்க, தூங்கி விடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் ஆக மாட்டாங்க, சோத்திரம் ஆக மாட்டாங்க. எல்லா தெய்வத்தை நோக்கி அவன் கடவுளை கூப்பிடுறான். ஐயோ அல்லாஹ் அல்லாஹ் கூப்பிடுறான், அவன் அவனை கூப்பிடுறான், இவன் இவனை கூப்பிடுறான். அதுலயா தெய்வ உலகம் முழுவதுமாய் அண்டாசராசரங்கள் படைத்து தெய்வத்துடைய ரட்சிப்பை அனுபவித்ததான யோனாவோ பிளாட் ஆயிட்டு இருக்கான். யாரும் கண்டுபிடிக்க கூடாது. ஸ்தோத்திரம். நாட் ரீச்சபிள் வந்து இப்போ எங்க நாட் ரீச்சபிள். சிலோட போன் பாருங்க, அடிச்சா நாட் ரீச்சபிள் ஆகும். அது போல யோனா இப்ப நாட் ரீச்சபிள் வந்திருக்கான். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசியே, நீ பின்வாங்கி போகும் போதும் நாட் ரீச்சபிள மாட்டிக்கொண்டிருக்கிறாய். தெய்வத்துடைய வழியை விட்டு போகும் போதும் நீ நாட் ரீச்சபிள மாட்டிக்கொண்டிருக்கிறாய். தெய்வத்துடைய காலம் விடுகிறதுக்கு முன்பதாக நீயா வாலண்டியர் ஓடி வர ஆரம்பி, நீயா தெய்வ சமத்துல சரண்டர் ஆக ஆரம்பி, நீயா தெய்வ சமத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பி. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தங்க கேப்டன் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஒரு மனுஷன் மாத்திரம் தூங்கிக் கொண்டிருக்கிறான். உடனே கேப்டனுக்கு கடந்து போனான், தட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறான், அவனை கூட்டி கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அவன் பேர் என்ன? ஒரு சத்தியம் சொன்னான், யோனா. Praise the Lord. Hallelujah. நேற்று 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க, சர்ச்சை கிளீன் பண்றதுக்கு, சாவி வாங்குறதுக்கு. Praise the Lord. நீ எங்க இருந்து வந்தே? நான் இந்த வழியாய் வந்தேன். நீ எங்க இருந்து வந்தே? நான் பிரெட் வாங்கி இந்த வழியாய் வந்தேன். நீ எங்க இருந்து வந்தே? நான் அந்த வழியாய் வந்தேன். நீ எங்க இருந்து வந்தே? நான் இந்த வழியாய் வந்தேன். Praise the Lord. Praise the Lord. சோத்திரம் ஆரம்பிட்டது. முதலாளி அம்மா போன் பண்ணி சொல்லியாச்சு, பாஸ்டர் இன்னார் வந்தார்கள், இன்னார் கூட்டி கொண்டு போனார்கள். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னார் வந்தார்கள், இன்னார் கூட்டி கொண்டு போனார்கள்.
ஆனா இவனை கேட்டா, நான் இந்த வழியாய் வந்தேன், நான் அந்த வழியாய் போனேன், அவன் அந்த வழியாய் வந்தான், நான் இந்த வழியாய் போனேன். ஒரு காரியத்தை சொல்லி எத்தானே போய் பேச ஆரம்பிக்கிறோம். யோனாவை கேட்டு பாருங்க. யோனாவே, சரியா உட்கார்றான், நீ தான் திட்டு கொண்டு. யோனாவே, உன் பேர் என்ன? என் பேர் யோனா. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? அவன் ஒத்துக்கொள்ளதான் ஒரு காரணம் உண்டு. என் நிமித்தமாய் கப்பல் ஆட ஆரம்பிக்கிறது. என் நிமித்தமாய் கப்பல் ஆட ஆரம்பிக்கிறது. நான் நினைவுக்கு போக வேண்டிய இடத்துல நான் போகாதபடி தர்ஷீஷை கட்டி கேட்டு வாங்கி இந்த கப்பலில் உட்கார்ந்த நிமிஷம் முதல் கொண்டு என் நிமித்தமாக கப்பலுக்கு கோளாறு வந்தது. கப்பலுக்கு ஓட்டுகிற கேப்டனுக்கு பிரச்சனை வந்தது. கப்பலுக்கு சாகருக்கு வேதனையாய் இருந்தது. இந்த ஆராதனை வந்திருக்கிற சகோதரா, நீ தெய்வத்துடைய வார்த்தை விட்டு ஆலோசனை விட்டு கீழ்ப்படியாமல் போகும்போது உன் நிமித்தமாய் உன் குடும்பமே ஆட ஆரம்பிக்கிறது. உன் குடும்பத்தில் அஸ்திவாரம் ஆட ஆரம்பிக்கிறது. உன் குடும்பத்தில் நிறைய ஆரம்பிக்கிறது. நீ நியாயகிரிக்குவான் அல்ல, நியாய தீர்க்குவான் அல்ல. இந்த மகனுடைய மன திருமணி தயாராக இருக்கிறாயா? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வர மாட்டேன். காலையில புருஷன் வண்டி ஓட்டி போறார் வீட்டுக்கு, வேலைக்கு போற வழியில ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. வரும்போது இஞ்சித்துல போற மாதிரி வராரு. யாங்க என்னாச்சு? சனிங்க உன் மூஞ்ச பார்த்துட்டு போனதுனாலதான் எனக்கு இந்த ஆபத்து வந்துச்சு. நான் கேட்கிறேன், அவையான சனின்னு சொல்றேன். உனக்குள்ள இருந்த திருட்டு கோட்டத்தை நீ நம்ப ஆரம்பி. உன் திருட்டு கோட்டத்தான் கர்த்தர் யாரையும் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு உன்னை பாடம் கத்து கொடுக்கறதுக்கு. என் சோத்திரம் வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மாத்திரம் உங்களுக்கு நீங்க நம்ம உத்தமமா? ஐயோ, பிரைஸ் தி லார்ட். அப்பப்ப வேலையில சில கோளாறு வருகிறதுக்கு காரணம் நீங்க செய்து போன திட்டு போட்டு வேலை தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிரமப்படுத்துவார். தெய்வம் அல்லையா போராடார். அதனால இந்த அம்மாவை பார்த்ததுனால யாரோ சொன்னது போல இந்த அம்மூஞ்சை பார்த்துட்டு போனாலும் ஒண்ணும் நடக்காது. ஐயோ, இது அழகான முகம். பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வர்யா காட்டிலும் அழகான பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் ஆக மாட்டாங்க. அதனால வேலைக்கு போகிறவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. சூரியனை பார்த்துட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் சூரியனை பார்த்து போதா சீக்கிரம் மேல போயிடுவாங்க. சோத்திரம் ஆக மாட்டாங்க. அல்லேலூயா. கிருபையால உனக்கு கிடைச்ச பியூட்டிஃபுல் லைஃப்க்கு சோத்திரம் பண்ண. அல்லேலூயா. காலையில பார்க்கும் போது நல்லா தட்டி கொடுத்து ஐ லவ் யூ டியர்னு சொல்லிட்டு அனுப்பு. அது எங்க வர வாங்க போட்டோம். அல்லேலூயா. உங்க புருஷனை பார்க்கும் போது சொல்லு, நல்ல பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட் கர்த்தர் கொடுத்திருக்க, ஐ லவ் யூ டார்லிங் சொல்லி அனுப்ப ஆரம்பி. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை காலேஜ் ஸ்கூலுக்கு போதும் நல்ல தட்டி கொடுத்து ஐ லவ் யூ சொல்லி அனுப்ப ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும். சோத்திரம் ஆக மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சவர்களுக்காக நான் தெய்வத்தை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன். சின்ன ஒரு காரியத்துக்கு வேண்டி மொத்தம் கப்பலை ஆட்ட வைக்காது, மொத்தம் கோளாறு சம்பவிக்க வைக்காது, மொத்தம் நஷ்டப்படாது. யாரு கையா நஷ்டம்? ஒரு யோனா இந்த கப்பலில் ஏறுனதுனால சரக்கு நஷ்டப்பட்டது. ஒரு யோனா கப்பலில் ஏறுனதுனால அந்த கப்பலுக்கு பிரச்சனை உண்டானது. ஒரு யோனா இந்த கப்பலுக்குள்ள வந்ததுனால கேப்டனுக்கு பிரச்சனை வந்தது. ஒரு யோனா உள்ள வந்ததுனால தெய்வத்துக்கு துக்கம் உண்டானது. அவர் மழையை அனுப்ப ஆரம்பித்தார். அவர் காற்றை அனுப்ப ஆரம்பித்தார். கொந்தளிப்பை அவர் அனுப்ப ஆரம்பித்தார். சகோதர சகோதரியே, தெய்வம் துக்கப்படும் போது உனக்கு விரோதமாய் சில காற்றுகளை தெய்வம் அனுப்புவார், சில கொந்தளிப்புகளை தெய்வம் அனுப்புவார், சில சுனாமியை கர்த்தர் அனுப்புவார். இதை கண்டு கொண்டு நீ பயந்து பின்வாங்கி போகுவான் அல்ல, தெய்வம் எங்கே கேட்குவான் அல்ல. நீ சரண்டராக ஆரம்பி, நீ சரண்டராக ஆரம்பி. அல்லையோ யோனாவே, உன் பேர் என்ன கேட்டவன் யோனா சொன்னான். யோனா ஒத்துக்கனா, நீங்க வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், எதுக்கு மொத்தமூல காரணம் நான் தான். என்னை கொண்டு நீங்க கடலிலே போட ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் வர மாட்டாங்க. பக்கத்துல அல்சூலேக் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீ வளராதபடி நீ தடை எந்த யோனா இருக்கிறதோ ஆராதனை முடிஞ்ச பிறகு கையை கால கட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் அல்சூலேக்கிலே தள்ள போகிறோம். எத்தனை பேர் தயாரா இருப்பீங்க? பிரைஸ் தான் நடத்தலாம் ஆராதனை. காரணம் கப்பல் ஆடுது, கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆத்மா உள்ள வராத கப்பல் ஆடுது, பணம் உள்ள வராத கப்பல் ஆடுது. உன் வீடு ஐஸ்வர்யத்தில் நன்மை அனுபவிக்க முடியாது. கப்பல் ஆடுது, கப்பல் ஆடுது. எந்த சரக்கு கீழே இறக்கணும்? சொத்தம் வர மாட்டாது. எந்த கையை கால கட்டி அதை அல்சூலேக்கில் தள்ளணும்.
ஜாக்கிரதையா இருந்துக்கணும். கர்த்தாவே என்னை சமர்ப்பணம் செய்ய. பாருங்க, யோனா தவறு செய்தாலும், யோனா தெய்வத்துடைய ஆலோசனை விட்டு போனாலும் தெய்வம் மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார். கடலிலே யோனாவை தள்ளினாலும் கர்த்தர் அங்க வெறுங்கையா நிற்கவில்லை, கை கட்டி கொண்டு நிற்கவில்லை. கர்த்தர் மீனை கட்டளை கொடுக்க ஆரம்பித்தார். அதுதான் நம்முடைய தெய்வத்துடைய குணாதிசயங்களாய். அவன் தப்பு செய்த எத்தனை நாசமா போறது, பார்க்கும் போதெல்லாம் நாசமா போம். சொல்றவங்க யாரும் நாசமா போக மாட்டாங்க, சொல்றவங்க தான் நாசமா போய் நேரம். சொத்தம் ஒண்ணும் வர மாட்டாது. காரணம், யோனா நாசமா போகுவான். தெய்வம் சொல்லவில்லை, அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க. யோனாவை நிமித்தமாக இத்தனை பிரயாசம் வந்தாலும் அவனை அல்லறிய பாடம் கற்றுக் கொடுக்க கர்த்தர் ஒரு மீனை இறக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். இப்ப எங்க இருக்கிறானா? 3 ராத்திரி 3 பகலும் மீன் வயிற்று. ஐயோ, அல்லேலூயா. ஏசில படுத்த தூங்குற விசுவாசியே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உனக்கு ஒரு நாள் இதுக்குள்ள உட்கார வைப்பார். சோத்திரம் ஆட மாட்டாது. மீன் பலருக்கு அலர்ஜியா, சாப்பிட மாட்டோம். உன்னை மீனுக்குள்ள போட்டு கர்த்தர் பூட்டு போட போறார். சோத்திரம் ஆட மாட்டாது. அல்லேலூயா. மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ள போகும்போதும் மேலேயும் முள்ளு கீழேயும் முள்ளு, மற்ற பாகத்துல முள்ள மாத்தா நறுக்குகிறது. வயசாடு மீன் வாய் அடங்கி இருக்கிற அது வேண்டாத கண்ட கசப்பம் எல்லாம் போட்டு இருக்கிறது. வயசாடு இவன் உள்ள இருக்கும்போது யோசித்து பாருங்க, மீன் சாப்பிட்ட சாதனதும் இவன் மூக்கு வழி ஆகி போகுது, கண்ணு வழி ஆகி போகுது, காது வழி ஆகி போகுது, அது சரீரத்து வழி ஆகி போகுது. இவனுக்கு ஒன்னா முடியல, கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல. அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே திருவசனம் சொல்லுகிறது, அவன் நெருக்கத்திலே இருந்து தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டார். உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆபரேஷன் வந்து ஐசியூல அட்மிட் ஆகிறதுக்கு முன்பதாக நீ மனம் திரும்பினால் நலமாய் இருக்கும். தெய்வத்துடைய நியாய விதிக்காலம் வெளிப்படுகிறதுக்கு முன்பதாக நீ மனம் திரும்பினால் நலமாய் இருக்கும். தெய்வத்துடைய கோபாக்கினை சுவாரியாய் வெளிப்படுகிறதுக்கு முன்பதாக நீ மனம் திரும்பினால் நலமாய் இருக்கும். இல்லை என்றால் இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே உனக்கு ஒரு பாடத்தை தெய்வம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். அதற்கு முன்பதாக மடங்கி வர ஆரம்பி. சகோதரா சகோதரிய மன திறமை வர ஆரம்பி. தெய்வ சமூகத்தில் போராட ஆரம்பி. தீர்மானத்தில் பிரதிஷ்டை உறுதியாய் தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பி. யோனா தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவருடைய நெருக்கத்திலே தெய்வத்தை நோக்கி ஜெபித்தான். அவன் என்ன ஜெபிச்சான்? 3ஆம் அதிகாரத்தில் சீக்கிரமா நாம் கடந்து வருவோமாக. அவன் ஜெபித்ததான ஜபத்தின் பாகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சீக்கிரம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். நான் தெய்வத்தை நினைச்சேன். அல்லேலூயா. தொய்ந்து போகும்போது, சறுக்கும் போதும், எல்லாம் சீரவாய் மாறும் போதும் யோனாவுக்கு ஒரு பிடி கிடைச்சது. இனி அல்லேலூயா, நான் தப்பி வைக்கலாம். ஒரே ஒரு வழி, நான் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறேன். அல்லேலூயா. சொத்திரம் வரப்பட்டது. இங்க யாருக்கு வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிப்பாடு அதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, அம்மா மாறுகிறே, ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். தெய்வத்துடைய ஆவியானப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை நீ தெய்வத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பி. அவரை அண்டிக் கொள்ள ஆரம்பி. திருவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோனாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார். யோனாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அது வாந்தி பண்ண ஆரம்பித்தது. யோனா மடங்கி வந்தார். அவன் திரும்பி வந்தார். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோனா தெய்வத்தின் ஆலோசனைக்கு கீழ்ப்பட்டார். நினைவு பட்டணத்தில் புறப்பட்டான், பிரசங்கித்தான். ஜனம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தது. ஒரு கூட்ட ஜனம் விடுதலைக்கு வேடி புறப்பட்டது. நினைவு பட்டணம் தெய்வத்துடைய விசாலத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இந்த ஆராதனை உனக்கு வேண்டி கர்த்தர் அற்புதம் செய்ய தயாராயிருக்கிறார். எத்தனை பேர் கொடுக்க தயாராயிருக்கு? எல்லாரும் கண்களை நாம் விடுவோமாக. 2 நான் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு ஒரு விசாலத்தை தந்தார்.